பங்குனி உத்திர திருநாளின் விசேஷம். மாதங்களில் 12வது மாதம் தமிழ் மாதங்களில் பங்குனி. நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரம் உத்திரம். இதனை சிறப்பிக்கும் விதமாக பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. இது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. இந்த திருநாளில்தான் முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்ததாக ஐதீகம். அதேபோல மகாவிஷ்ணு தாயாருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ராமபிரானும் சீதா பிராட்டியும் திருமணம் செய்து கொண்ட நாள் இந்த பங்குனியுத்திர திருநாளில். அதேபோல சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணம் செய்து கொண்ட நாள் பங்குனி உத்திர திருநாளிலே. எனவே இந்த பங்குனி உத்திரம் என்பது கல்யாண திருநாளாகவும் கல்யாண விரத நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த திருநாளிலே யார் ஒருவர் இறைவனை வழிபட்டு விரதம் இருக்கிறார்களோ தனது இஷ்ட தெய்வமான எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வேண்டிக் கொள்ளலாம். மகாவிஷ்ணு இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, சிவபெருமான் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமான் இஷ்ட தெய்வமாக இருந்திருந்தாலும் சரி, அவரவர்களை பிரார்த்தித்து கொண்டு இந்த திருநாளிலே விரதம் இருக்கலாம். திருமணம் ஆகாதவர்கள் இந்த திருநாளிலே விரதம் இருந்தால் நல்ல வரன் கிடைக்கும். அதே போல் குழந்தை பேறு இல்லாதவர்கள் அழகிய முருகப்பெருமானைப் போல குழந்தை பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருக்கலாம். அதே போல் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை வேண்டும். கணவன் மனைவிகள் பிரிந்திருந்தால் இந்த திருநாளிலே இறைவனை வழிபட்டு திருக்கோயிலுக்கு சென்று விரதம் இருந்து இறைவனை பிரார்த்தித்து கொண்டால் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சனை முடிவுக்கு வரும். இந்த திருநாளிலே பங்குனி உத்திர திருநாளிலே அனைத்து முருகன் ஆலயங்களிலும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். அதேபோல அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் மகாலட்சுமி தாயாருக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். இந்த திருக்கல்யாண உற்சவத்திலே பங்கு கொண்டு இறைவனை பிரார்த்திக்கும் பொழுது நம்முடைய இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண பாக்கியம் உண்டாகும். குழந்தைகளுக்கான திருமண பாக்கியம் உண்டாகும். வயது வந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக அவருடைய தாய் தந்தையர்கள் வெட்டி கொண்டால் குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் இந்த நாளிலே முருகப்பெருமானை தியானித்து விரதம் இருந்தால் அழகிய குழந்தை பிறக்கும். இந்த பங்குனி உத்திர திருநாளுக்கு இத்தனை சிறப்புகள் உண்டு என்பதால் இந்த திருநாளிலே இறைவனை வழிபட்டு இறைவனின் ஆசிகளையும் நம்முடைய வேண்டுதலையும் பெற்றுக்கொள்வோம். சுபம்.